வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நான் 50 கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 50 கொஸ்டினில் கம்ப்ளீட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ குயிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், A can do a piece of work in 15 days. B can do the same work in 20 days. The time taken by them working together the same work. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை வந்து 15 நாளில் செய்கிறாங்க. இதே வேலையை வந்து பி வந்து ஏ வந்து ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறாங்க, பி வந்து 20 நாளில் செய்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே இந்த 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 தான் வரும். ஸோ 17லேருந்து 4 பண்ணோன்னா 60, 20லேருந்து 3 பண்ணோன்னா 60. ஸோ 60/7. ஸோ 8 56. ஸோ அப்படிக்கு பார்க்கும்போது 8/4/7 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ அண்ட் பி கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க் இன். ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க, பி வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே தான் 24ன்னு வரும். 12, 2, 8 வந்து 3. ஸோ தான் 24 /5 4/4.8 தான் வரும். நெக்ஸ்ட்டு, ரீதா ப்ளஸ் மீனா டுகெதர் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ரீதா வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ மீனா வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுக்கு 30ன்னு இருக்கும். 3, 2. ஸோ ரீதா வந்து 2 தெரிஞ்சிருச்சு, மொத்தமே 3 தான். ஸோ 1 தான். மீனா வந்து 1 அப்படின்னா என்ன, 30/1 என்ன வரப்போது? 30 தான் வரும். நெக்ஸ்ட்டு, P and Q together finish work in 6 days. ஓகே, Q மட்டும் அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 30ன்னு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே 5, 3. Q வந்து 3னா P வந்து 2. ஸோ 30/2 15 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பிரகாஷ் அண்ட் வினேஷ் கேன் கம்ப்ளீட் சர்டன் ஒர்க். ஓகே, பிரகாஷ் வந்து 12, வினேஷ் வந்து 14. ஸோ இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 84. ஸோ 12 × 7 14 × 6ன்னு சொல்லி வரும். ஸோ 3 நாள் தி ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர் அண்ட் ஆஃப்டர் 3 days. 3 நாள் மட்டும் தான் விக்னேஷ் வேலை பார்த்துருக்கான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. கணக்குப்படி பார்த்தோன்னா 13 × 3 39 வேலை இதில் மைனஸ் பண்ணிட வேண்டியதுதான். 39 இதில் மைனஸ் பண்ணிட்டோன்னா 45 இருக்கும். அதை தான் வந்து பிரகாஷ் வேலை பார்க்குறான் ரிமைனிங் டேஸில். ஸோ அது டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 45/7. நெக்ஸ்ட்டு, ஏ கேன் கம்ப்ளீட் 2/3 ஆஃப் த பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days. ஸோ பி அதே மாதிரி 1/4 ஆஃப் த சேம் ஒர்க் இன் 3 days. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, இப்போ 2/3 கொடுத்துருக்காங்க. ஏக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக இதை 12ஆல் கட் பண்ண, எப்படி சொல்கிறேன்னா, இதை 2ஆல் இதை 12 கட் பண்ணிட்டோன்னா 6ன்னு சொல்லி வந்துடுமா. ஏவோட வேல்யூ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தான். ஸோ டைரெக்டாக 18ன்னு சொல்லி கிடச்சிரும். இதே மாதிரி பிக்கு பார்த்தோன்னா, பியில் வந்து நியூமரேட்டரில் ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை. ஸோ டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 12ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது 36. 18 × 2 3. ஓகே, ஸோ 36/5. ஸோ என்ன வரும்? 7 1/5 தான் வரும்.
நெக்ஸ்ட்டு ABC together can complete the certain work in 40 days. B and C together complete the same work in 60 days. B வந்து 5னா A வந்து 4. ஓகே, 3 பேரும் 30 நாள் வேலை பார்க்குறாங்க. B ரிமைனிங் வேலையோ. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 3 பேரும் சேர்ந்து A + B + C இது வந்து 40 தான். இதே மாதிரி B + C வந்து என்ன, B + C வந்து 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இங்கே 2, 3. இதே மாதிரி இப்போ இங்கே நம்மளுக்கு தெரியும், இப்போது B + Cயோட வேல்யூ வந்து என்ன, B + C வந்து 2, ஓவராலாகவே மொத்தம் 3 தான் இருக்குது. அப்படின்னா Aவோட வேல்யூ 1. ஸோ இந்த 1 தான் 4னா 2 என்ன 8ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ B 5ன்னு ஆல்ரெடி தெரியும். C வந்து நம்மளுக்கு 3. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது ஓவரால் வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மொத்த எஃபிஷியன்சி இது பண்ணும்போது 12, அதாவது A + B + C இது பண்ணும்போது 12ன்னு சொல்லி கிடைக்கும். 12 × 40 இதுதான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ என்னென்னா 480. இந்த 480ல் 12 × 30, ஏன்னா இங்கே ஒரு 3 பேர் சேர்ந்து 30 நாள் தானே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 360. இந்த ஒர்க்கை மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் உள்ள ஒர்க்கு கிடச்சிரும். ரிமைனிங் உள்ள ஒர்க் என்ன 120 தான். ஸோ இந்த 120 B alone, B வந்து 5 தான். ஸோ 5 என்ன வரும், இதுக்கான ஆன்சர் வந்து 24 தான் வரும். நெக்ஸ்ட்டு A and B can do a piece of work in, ஓகே, A வந்து 14, B வந்து 18, A வந்து 6 நாள் மட்டும் வேலை பார்த்துருக்கான். ஸோ அப்படின்னா இது கெல்சியம் எடுத்தோன்னா 126. 14 × 9, 18 × 7. ஸோ இதில் வந்து 6 நாள் வேலை பார்த்துருக்கான் A மட்டும். 54. ஸோ இதில் 54 மைனஸ் பண்ணிட வேண்டியது தான். மைனஸ் பண்ணிட்டோன்னா 72. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் B இது. ஸோ இதை வந்து B வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு சொல்லி கேட்குறான். 7ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 10 2/7 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். 10 2/7 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு A can complete a certain job in 32 days. ஓகே, B வந்து 160 தான். A வந்து 100. ஸோ என்னவாக இருக்கும் 5, 8. ஓகே, how many days B alone complete the same work? ஸோ என்ன இதில் வந்து இந்த 5 × 32 / 8 தான். இப்போ இது சிம்பிளாக என்ன பண்ணலான்னா 5 × 32 / 8 போட்டோம்னாலும் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 20 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு A வந்து போன கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ A + B வந்து 8 days ஒர்க் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான். A வந்து 4னா B வந்து 5. how many days A alone complete the work? ஸோ 72. இது எப்படி இருந்துச்சுன்னா டோட்டலாக ஆட் பண்ணிட்டோன்னா 9, 8 72. ஸோ டிவைடட் பை சேம் ஒர்க் A மட்டும் தானே கேட்குறாங்க 4. ஸோ இதை பண்ணும்போது 8 18 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு X வந்து எஃபிஷியன்சியை டைரெக்டாக கொடுத்துறாங்க. X வந்து 2னா Y வந்து 1. ஓகே, டுகெதர் they complete the piece of work in 14 days. ஸோ 3 × 14 42. X மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பான், X வந்து 2. ஸோ அப்படின்னா 21 நாளில் முடிப்பான். நெக்ஸ்ட்டு
Madhu and Shiny together can complete the piece of work in 20 days. ஓகே, மது ப்ளஸ் ஷைனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 20 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அதே மாதிரி ஷைனி ப்ளஸ் ரோசி வந்து பார்த்தோன்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. ரோசி ப்ளஸ் மது அகெயின் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. எல்சிஎம் எடுத்தோன்னா 60ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 3 இங்கே 5 4ன்னு சொல்லியிருக்க போது இதில் வந்து இது எல்லாத்தையும், அதாவது இந்த சைடில் இருக்க மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் M ப்ளஸ் S ப்ளஸ் R கிடைக்கும். ஸோ உங்களுக்கான மொத்த எஃபிஷியன்சி இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 12ன்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ அப்படின்னா 3 பேருக்கான எஃபிஷியன்சியும் கிடச்சிருச்சா. இப்போ அதாவது M ப்ளஸ் S ப்ளஸ் R இந்த டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 6. ஸோ இதை கட் பண்ணோன்னா 6 தானே கிடைக்கும், 6. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்காக கண்டுபிடிக்கணும். அது கூட தேவையில்லை. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து எப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 60 டிவைட் பை 6 என்ன 10 நாளில் இந்த வேலையை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு A அண்ட் B கேன் இதே தான். இதுலேயே டைரெக்டாக அந்த மாதிரியே பண்ண முடியும். பட் ஆனால் பாயிண்டில் இருக்கிறதுனால எழுதியே பண்ணுறேன். A ப்ளஸ் B வந்து 50, B ப்ளஸ் C வந்து 37.5. அதே மாதிரி இது C ப்ளஸ் A வந்து 30. ஸோ இந்த 37.5 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 150 டிவைட் பை 4ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது எப்படி வரும்னா மேலே உள்ள இந்த இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 300 தான் வரும். ஸோ இதில் வந்து 50 × 6 இங்கே எப்படி பண்ணணுன்னா 150, இங்கே 4ன்னு இருக்கா. ஸோ இங்கே 300 வரணுன்னா என்ன பண்ணுவோம், இங்கே வந்து 8 இது பண்ணிட்டோம்னாலே இங்கே 2ன்னு சொல்லி கிடச்சிருமா. ஸோ எஃபிஷியன்சி 8. இங்கே 30ன்னு இருக்குது. ஸோ 10 தான் டேரெக்டாக. அதே மாதிரி தான் 2 டைம்ஸ் ஆஃப் எல்லாம் இது பண்ணோன்னா 18 24. ஸோ வந்து 3 பேரோட எஃபிஷியன்சி வந்து 12. இப்போ நம்மளுக்கு கேட்குறது how many days each separately complete the work. யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சா கூட போதும். ஃபஸ்ட்டு சியோடது கண்டுபிடிப்போம். அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ 12 இதில் இது வந்து 3 பேருக்கான எஃபிஷியன்சி A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி. ஸோ அப்படின்னா A ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி இதில் மைனஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா சியோடது கிடச்சிருமா. சியோடது எனது 6 தான். ஸோ 300 பை 6 என்ன வரும், 50ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ சி வந்து இங்கே எதில் 50 இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ABC டுகெதர் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஓகே, இது என்ன, இது ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு பார்த்த சம் மாதிரி தான் இருக்குது. A ப்ளஸ் B ப்ளஸ் C வந்து 10 நாள் ஒரு மழையை முடிக்கிறாங்க. B வந்து 30. ஸோ ஏவுமே கொடுத்துருக்காங்க. A வந்து 20. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி எடுத்தோன்னா இங்கே 60, இங்கே வந்து இது 3 2 6. ஸோ நம்மளுக்கு சி தானே கேட்குறாங்க. இங்கே 3 2 5 இங்கே போயிடுச்சு. மிச்சம் 1 தான் இருக்கும். ஸோ 60 டிவைட் பை 1 60 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு A can count 100 eggs in 4 minutes. Okay, while B can count the same number of eggs in 5 minutes. How much time will require for if they work together count 450 eggs? Okay, A வந்து பார்த்தோன்னா 100 டிவைட் பை 4 என்ன வரும், 25ன்னு வரும். B வந்து பார்த்தோன்னா 5, அதே 100 தான். ஸோ அப்படின்னா இந்த 20ன்னு சொல்லி வரும். இப்போ வந்து நமக்கு எடுத்துருக்கிறது ஒரு மினிட்டுக்கு, அதாவது ஒரு மினிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்படி பார்க்கும்போது இங்கே 450. நம்மளுக்கு இங்கே ஆன்சர் எல்லாமே மினிட்டில் தானே இருக்குது. ஸோ மினிட்டில் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும்.
இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு என்ன வரப்போகுது 45 சொல்லி வரும். ஸோ இதை கட் பண்ணும்போது 10 minutes சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜக்கு கேன் மேக் எ உடன் சேர் இன் 3 days. ஓகே, ஜக்கு வந்து 3 நாள் முடிக்கிறான். அதே மாதிரி ராபு கேன் சேம் சேரு 4 days இது பண்ணுறான். கம்ப்ளீட் டுகெதர் அதே தான் 12. இங்கே வந்து 4 3 சொல்லி இருக்க போது அப்படி உள்ட்டா. இஸ் தே ஒர்க் டுகெதர் ஹவு மெனி டேஸ் 14 சேரு. ஓகே, 12 தான் 7னா அங்கே 14 என்ன இதுதான் கேட்குறான். ஸோ 2 24 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் கேன் பெயிண்ட் வால் 7. ஓகே, பிரிட்ஜ் வந்து இந்த 7.2, மது வந்து 10.8. இப்போ சேம் இது. ஸோ இதை இது பண்ணோன்னா 10.8 கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை கூட விட்டுருங்க. 108 வந்து 72 போகாது. இதுவே 216 போக வாய்ப்பு இருக்குது. 12 × 3 2 6. ஆமாம், 216 கண்டிப்பாக போகும். ஸோ அப்படின்னா 21.6. இங்கே வந்து 3 2. ஸோ அப்படி பார்த்தோன்னா 21.6 டிவைடட் பை 5. இவங்க கேட்குறது வந்து இன் ஹவு மெனி டேஸ் தே வில் பெயிண்ட் 5/6 ஆஃப் த வால். ஸோ டேரெக்டாக 5 6ன்னு போட்டிங்கன்னா இந்த 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். 6ல் கேன்சல் பண்ணும்போது 3.18 அகெயின் 6 தான் வரும். 3.6 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு Pramod can paint a wall in red wall in 12 hours. அதே மாதிரி while Prajan can whitewash the wall completely in 16 hours. If Pramod and Prajan work alternatively for an hour, starting with the wall just cement till when completely painted red, how many hours to take paint the entire wall in red? ஸோ இது எப்படி கான்செப்ட்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுக்கு ரெட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெட்டு வந்து கண்டிப்பாக பெரிய நம்பராக தான் இருக்கும், அதாவது எஃபிஷியன்சியில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ பிரமோத் வந்து பார்த்தோன்னா என்ன ரெட்டு, இவன் வந்து 12 ஹவர்ஸில் வேலை பார்க்குறான். பிரஜன் வந்து 16, இதை வந்து ஒயிட்டு. ஸோ 2 கழிச்சு எடுத்தோம்னா 48. இங்கே வந்து 4 3. ஸோ இவனோட எஃபிஷியன்சி, அதாவது பிரமோத்தோட எஃபிஷியன்சி வந்து 4. இவன் கம்ப்ளீட்டாக ரெட் ஆகணும்னு தான் கேட்குறான். ஆல்டர்னேட்டுக்கு யார் வச்சு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லலை. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன இவனே எடுத்துக்குவோம். அதாவது பிரமோத்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான்னு எடுத்துக்கிட்டோன்னா, முதல் நாள் வந்து 4 வேலை நடந்திருக்கும். 2வது நாள் வந்து 3 வேலை. ஸோ அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு ரெட்டு தான் மொத்தத்துக்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதை மைனஸில் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். பைப்பன் சிஸ்டமில் எடுப்போம்ல அந்த மாதிரி. ஸோ எடுத்துட்டோன்னா இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஒரு ஏன்னா 44 கிட்ட வந்தாலே நம்மளுக்கு அடுத்த நாளைக்கே ஆன்சர் வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி 44ன்னு சொல்லி போட்டோன்னா இங்கே 44ன்னு வரப்போது, இங்கே 88ன்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த 49வது நாள் என்ன ஆகும்னா, இவன் தான் வேலைக்கு வருவான். யார்? ரெட்டு தான் வேலைக்கு வருவான். அப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிரும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். 48 ஆயிரும். இங்கே 89 ஆயிரும். அதான் 89வது நாள் வந்து இங்கே 48 ஆயிரும். ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து 89 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மேதினி அன்னோன் கேன் பெயிண்ட் ஆல். ஓகே, மேதினி வந்து 16. வைல் யூவி 3 times as long as. ஓகே, ஸோ 16 × 3 தான் யுகி. அப்படின்னா என்ன 48. ஸோ எஃபிஷியன்சி பார்த்தோன்னா இங்கே 48 3 1 சொல்லி கிடச்சிரும். இவங்க கேட்குறது வந்து இன் ஹவு மெனி டேஸ் பெயிண்ட் ஆஃப் ஆஃப் த வால் இஃப் தே ஒர்க் டுகெதர். ஓகே, 48 ஆஃப் ஆஃப் த ஒர்க்கு.
ஓகே டுகெதர் தானே. ஸோ வந்து 4 8 ஸோ 6 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days, பி வந்து 20 days. ஏ வந்து 30, பி வந்து 20. ஏ ப்ளஸ் பி வந்து ஸோ ஃபஸ்ட் எல்சியம் இது பண்ணிக்குவோம். ஏ ப்ளஸ் பி வந்து 30 நாள் 6 ஏல 30. ஓகே இருங்க, ஏபி 60, இதில் வந்து 2 3 ஸோ 5, 2 பேரோட எஃபிஷியன்சி வந்து 5, 5030. ஸோ வந்து ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு 30 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. ரிமைனிங் 30 வேலை தான் இருக்கும். அதை வந்து பி வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான்? பியோட எஃபிஷியன்சி 3, ஸோ 10 நாளில் அதை கம்ப்ளீட் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு ஏ alone can do a piece of work in 3 days, B alone finish the same work in 7 days. ஸோ அப்படி 21 தான் வரும். இங்கே 7 இங்கே 3 வந்துடும். 2 நாள் வேலை பார்க்குறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ 20 வேலை முடிஞ்சிருக்கும். மிச்சம் இருக்கிறது ஒரு வேலை தான். 1/21 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாம் அண்ட் சுந்தர் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 days, 24 days. ஓகே, ஷாம் வந்து 16, அதுமாரி சுந்தருக்கு வந்து 24. ஷாம் ஸ்டார்டட் த எல்சிஎம் எடுத்துக்குவோம், அதே தான் வரும். 48 இங்கே 2 3. இப்படி பார்த்தோன்னா சுந்தர் ஜாயின் ஷாம் ஸ்டார்ட் பண்ணி தான் ஒர்க்கு. ஆஃப்டர் 10 days 10 நாள் வேலை பார்த்துருப்பானா. ஸோ வந்து 30 வேலை பார்த்துருப்பான். அடுத்து ரிமைனிங் 18 நாள் வேலை இருக்குது. சுந்தர் ஜாயின்ட் ஹிம் டில் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு. ஸோ அந்த 10 நாள் அந்த 18 மிச்சம் இருக்க 18 வேலையை 2 பேரும் செய்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே 10 தானே வரும். ஆமாம், 10 நாளில் தானே அந்த வேலையை பார்த்துருக்காங்க. மொத்த டேஸ் தானே கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 மிச்சம் 3/5 13 3/5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எட்யூரோ அப்ரஹாம் 12. ஓகே, 12 10 15 எக்ஸ்ன்னு சொல்லி போட்டு டைரெக்டாக எல்சிஎம் எடுத்தோன்னா 60 தான். இல்லை 5 4 6. இதில் வந்து எட்யூரோ லெஃப்ட்டு ஒர்க் ஆஃப்டர் 2 days. ஓகே, ஆப்ரஹாம் லெஃப்ட் ஜஸ்ட் 3 days பிஃபோர் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ரஹாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 18 வேலை, அதாவது 3 18 தானே. ஸோ அடுத்து இவன் வந்து பார்த்தோன்னா எட்யூரோ லெஃப்ட்டு ஆஃப்டர் 2 days ஆப்ரஹாம் லெஃப்ட். ஓகே, அப்படி பார்த்தோன்னா 5. இவன் வந்து 5 நாளுக்கு அப்புறம் இதாக இருப்பான். ஸோ 5 × 5 25. மொத்தம் ஒர்க் வந்து 43 ஆயிரும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா அதாவது 103. இப்போ டைரெக்டாக இவங்களோட எஃபிஷியன்சியை டிவைட் பண்ணிட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 10 15. இதுபடி பார்த்தோன்னா 6.8 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க்கு 30 60 சரி 30 40 120 வந்து 4 3 இருக்கும். அடுத்து ஒர்க் டுகெதர் பெய்டு. ஏ வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ வந்து டோட்டல் எஃபிஷியன்சி, அதாவது இந்த இதுதான் வந்து 7. நம்மளுக்கு தேவை வந்து ஏவோட ஷேரு 4. ஸோ 4 16 எங்கே இருக்குது? 1200 தான் அதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு அதே தான். ஏ கேன் டூ ஒர்க் இன் 6 days, பி வந்து 8 days.
ஏயும் பியும் சேர்ந்து இதுக்கு எல்சியம் எடுத்தோன்னா 24ன்னு சொல்லி வரும். 24னா அங்கே 3 4 வித் ஹெல்ப் ஆஃப் சி 3 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ அதுவுமே 3 தான் வருது. ஸோ பிரச்சனை இல்லை, டைரெக்டாக இதுன்னு தான் சொல்லி கிடைக்கும். 3 பேரோட இதுவும் கிடச்சிருது. இங்கே 4 3 7 மிச்சம் சி வந்து 1ன்னு சொல்லி கிடச்சிரும். சி வந்து 1. இதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவை ஏயும் பியும். ஏ அண்ட் பி 200க்கு 3200. ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் சி. ஓகே. இப்போ 8 1ன்னு சொல்லி பார்த்தோன்னா 400 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க்கு ஃபார் 600. ஏ வந்து 4 நாள் ஒர்க் பண்ணுறான். பி வந்து ஏ வந்து 4 நாளும் பி வந்து 6 நாளும் வித் ஹெல்ப் ஆஃப் சி. 3 பேர்னு சேர்ந்து வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 2 நாளில் முடிச்சிடுறாங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா எல்சியம் 12ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 2 3 இங்கே வந்து 6ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இங்கே 3 இங்கே 2னா சி வந்து 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை சி ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் த பேமெண்ட் ரிசீவ்டு. மொத்த எஃபிஷியன்சி இந்த 6 தானே. சி வந்து அதான் சியோட எஃபிஷியன்சி வந்து சி வந்து 1 தான். ஸோ டேரெக்டாக இதை கட் பண்ணாலே இன்னும் ஒரு 100 தான் கிடைக்கும். 100 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். பி அண்ட் கியூ கேன் கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க் இன். பி வந்து 9, அதேமாதிரி கியூ வந்து 12. கம்ப்ளீட்லி ஆல்டர்னேட் வந்துருச்சு. ஓகே, 36 தான். 4 இங்கே வந்து 3. இதுபடி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது யார்? கியூ தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, 2 நாளைக்கு வந்து 7 வேலை நடந்திருக்கும். இதில் பெரிய நம்பர் டேரெக்டாக இது 75 கிட்டே கொண்டு போயிடலாமே. இன்ட்டு 5 பண்ணோன்னா 35. இங்கே வந்து அப்படின்னா டேரெக்டாக 5ன்னு என்ன வரும்? 10 வேலை. அடுத்து மிச்சம் வந்து 1/Q தானே, 1/3 தான் இருக்கும். அப்படின்னா 10 1/3 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். இங்கே 1 இங்கே 1/3 ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு A and B can finish a piece of work in 10 days. ஓகே, இதுபடி பார்த்தோன்னா எனக்கு ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து அதே வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 60 6 5ன்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ 2 நாளைக்கு 11. ஸோ கிட்டத்தட்ட இங்கே 5 மல்டிப்ளை பண்ணுறோன்னா 55 கிட்டே போயிடுவோம். ஸோ இங்கே 10. நான் இங்கே 5 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மிச்சம் வந்து என்ன இருக்குன்னா ஏ தான் இருக்கான். அப்படின்னா 5 6. ஸோ 10 5 6 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸு 8 நாள், ஒய் வந்து 12 நாள். ஸோ இதுபடி பார்த்தோன்னா 24 3 2. இதுபடி பார்த்தோன்னா 2 நாளைக்கு வந்து 5 வேலை பார்த்துருப்பாங்க. எக்ஸு தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 20 கிட்டே போயிடுச்சு. ஸோ அகெயின் இங்கே 8 இங்கே 8ன்னு சொல்லி வந்துடும். ஸோ 9ஆவது நாள் என்ன ஆயிருக்குன்னா எக்ஸு தான் ஸ்டார்ட் 23 ஆயிருக்கும். மிச்சம் வந்து என்ன 1 அதில் 1/2ன்னு இருக்கும். ஸோ 9 1/2 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ வந்து 12 டேஸு, பி வந்து 20 டேஸு. அதே தான் 60 5 3. ஸோ 2 நாளைக்கு வந்து 8 ஆகுது. ஸோ இங்கே 7 மல்டிப்ளை பண்ணால் 56. இங்கே 14 15 இருக்கும்போதே 59ன்னு சொல்லி வந்துடும். ஸோ
16 வந்து 200 ஏ தான் வருவான். ஸோ 1/5ன்னு வரும். ஸோ 15 1/5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ பிசி ஓகே. ஏ வந்து 20, பி வந்து 30, சி வந்து 60. இதுபடி பார்த்தோம்னா இங்கே 60, 3, 2, 1. இப்போ வந்து மொதல் 2 நாளைக்கு வந்து 6 வேலை நடந்திருக்கும். ஏன்னா ஏ மட்டும்தான் வேலை பார்ப்பான். டீட்டெயிலாக சொல்லணும்னா மொதல் நாள் வந்து 3 வேலை, 2வது நாளும் 3 வேலை, 3வது நாள் மட்டும் இவங்க 2 பேரும் ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா 6 வேலை, 3வது நாள் மட்டும் 6 வேலை நடக்கும். ஸோ 3 நாளைக்கு 12 வேலை நடக்கும். ஸோ இது டேரெக்டாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60ன்னு கிடச்சிருது. ஸோ 15 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஏன்னா இங்கேயும் 60, இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதும் 15ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு PQR கேன் ஃபினிஷ் ஒர்க்கு. ஓகே. P வந்து 9, Q வந்து 18, R வந்து 12. They start the work with which P works first day, Q works second day, R works ஓகே. இதை வந்து ஃபுல்லாக எல்சியம் எடுத்துக்கிறேன். 36, 18னா 2, 3, 4. ஸோ என்னாவது மொதல் நாள் வந்து P ஒர்க் பண்ணுறான், பியோட எஃபிஷியன்சி 4. அடுத்து 2வது நாள் Q ஒர்க் பண்ணுறான் 2. 3 இது ஆர்டரில் தான் போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த 3த்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோன்னா என்ன வரும், 3 நாளைக்கு 9 வேலை பார்க்குறாங்க. ஸோ இன்ட்டு 4. ஸோ நாங்கள் 12 நாளில் இந்த மொத்த வேலையும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஏ புக்கு டைப்டு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ டைப் 15 days. ஓகே. ஏ வந்து 15, பி வந்து 12, சி வந்து 20ன்னு இருக்குது. டியும் இருக்கா, டி வந்து 8 days. ஓகே. ஏடி வந்து சன்னு. சரி ஓகே. இது எல்சிஎம் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இந்த எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 120ன்னு வரும். இங்கே 8, 10, 6, 15. இதுபடி பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏடி டுகெதர் டீம் சன்னு. அப்படின்னா என்ன, சன்னு வந்து ஏயும் டியும் எஃபிஷியன்சியும் கூட்டினா 23, சன்னு வந்து 23. அடுத்து பியும் சியும் 3, பியும் சியும் 3 வந்து 16. ஸோ 10 6 16 தானே. அடுத்து ஏசி வந்து ரெட்டான். ஸோ ரெட்டு வந்து என்ன, ஏயும் சியும். ஸோ 14. இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் சன் தான் எஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. சன்னு தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். டீம் சன் தான். நெக்ஸ்ட்டு A alone can do a piece of work in 10 days. ஓகே. A வந்து 10, B can do 15 days. ஸோ A + B + C வந்து 9/2. 9/2 தான் வரும். இதை வந்து இது கெல்சியம் எடுத்தோன்னா 90. இங்கே வந்து 9, 6. இங்கே வந்து என்ன வரும், 9/2ன்னு இருக்கா. ஸோ 20ன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கல, 9/2ன்னு இருக்குன்னா இங்கே 20ன்னு போட்டால் தான் இங்கே 19 சொல்லி வரும். ஸோ இதுதான். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பி டசன்ட் நாட் ஒர்க். ஓகே. வைல் ஏசி ஆல்டர்னேட் டேஸ். ஏவும் சியும் மட்டும் ஆல்டர்னேட் டேஸ் தான். ஃபஸ்ட்டு சிக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 9, இங்கே வந்து 6. அப்படின்னா சி வந்து என்னவாக இருப்பான், இதே 15 ஆயிடுச்சு. ஸோ சி வந்து 5ஆக இருப்பான். ஓகே. 2 நாளைக்கு அப்படின்னா 14 வேலை நடக்கும். அதாவது ஏ வந்து
9 ஸ்டார்ட் ஃப்ரம் சி தானே. ஸோ 5 + 9 இதாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே இன்ட்டு 6 பண்ணிட்டோன்னா என்ன 84. அதே மாதிரி இங்கே 12ன்னு சொல்லி கிடச்சிரும். 13ல் வந்து யார் ஒர்க் பண்ணுவா 5. ஸோ 89ன்னு சொல்லி வந்துடும். 14வது நாளில் 1/9ன்னு சொல்லி வரும். ஸோ 13 1/9 தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். 1/3ன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஏ வந்து 30, பி வந்து 1/4, ஸோ 120. அடுத்து a + b + c வந்து 12 days டேரெக்டாகவே கொடுத்துட்டான். a + b + c வந்து 12 days. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 120ன்னு வச்சுக்குவோம். 1 இங்கே வந்து 4, இங்கே வந்து 10ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுபடி பார்த்தோன்னா என்ன சொல்கிறான், ஏ ஒர்க்ஸ் ஆன் எவ்ரிடே. ஓகே, 2 நாளைக்கு ஏ வந்து alternatives. ஓகே, பி ஹெல்பிங் ஏ ஃபஸ்ட் டே. ஓகே, ஸோ சியோட எஃபிஷியன்சி பார்த்தோன்னா இங்கே வந்து 4, 1, இங்கே வந்து 5ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏயும் பியும் தான். முதல் நாள் வந்து ஏயும் பியும் 5 வேலை பார்த்துருப்பாங்க. 2வது நாள் வந்து 9 வேலை நடந்திருக்கும். ஸோ 2 நாளைக்கு 14 வேலை நடந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு 120 கிட்டே போகணும். ஸோ டைரெக்டாக ஒரு 8 போட்டால் கூட 80, 112, 16. அடுத்து இங்கே 17ன்னு சொல்லி பார்த்தோன்னா 17ஆம் நாள் யார் வருவா, பியும் ஏவும் வருவாங்க. ஸோ 5 வேலை முடிஞ்சிருக்கும், 117 ஆகிருக்கும். அடுத்து ரிமைனிங் என்ன 3 தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒர்க் வந்து பார்த்தோன்னா 9 வேலை இருக்கும். அதாவது இங்கே 3/9ன்னு சொல்லியிருக்கோம், 1/3ன்னு சொல்லி மாறிடும். அப்படின்னா 17 1/3 தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு A can finish a painting 11 days. B வந்து 20, C வந்து 55 இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தோன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா 110 போகும், 220 தான் அதுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா இங்கே 20, 11, 54, 55 × 4 தானே. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் ஏயும் பியும். ஸோ வந்து முதல் நாள் வந்து ஏயும் பியும்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து 31 வேலை நடக்கும். 2வது நாள் வந்து 24 வேலை நடக்கும். ஸோ 2 நாளைக்கு வந்து 55 ஒர்க்கு நடக்கும். ஸோ டைரெக்டாக என்ன இங்கே என்ன ஆயிரும், × 4 பண்ணுவோம். ஸோ இங்கேயும் × 4 பண்ணும்போது 8 days தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு Sony and Mary can finish the painting 4 days 6 days. ஓகே, சோனி வந்து 4 days, மேரி வந்து 6 days. ஸோ வந்து 12, 3, 2ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்டார்டிங் மேரி தான். ஸோ 2 நாளைக்கு வந்து 5 வேலை நடக்கும். இதுபடி பார்த்தோன்னா 10, 2வது இது 4ன்னு சொல்லி வந்துடும். 5வது நாள் டைரெக்டாக 12ன்னு கிடச்சிரும். ஸோ 5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ABC can finish a piece of work in 18 days, 24 days, 16. A வந்து 18, B வந்து 24, C வந்து 60. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 360 எல்சிஎம் வச்சுக்குவோம். இங்கே வந்து 20, 15, 6ன்னு சொல்லியிருக்கா. இதில் வந்து A is assisted B and C in alternatives. ஓகே, ஸ்டார்டிங் வித் B assisting A first day. ஓகே,
ஸோ 35, ரெண்டாவது நாள் 26, ஸோ 2 நாளைக்கு வந்து 61 அப்படி பார்த்தோன்னா அங்கே 305 கிட்டே போவோம். இன்ட்டு 5ன்னு போட்டால் 5 30 305. ஸோ அங்கே வந்து என்ன 10,000. 11வது நாள் வந்து 35 வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ 340,000. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 20/26 தானே, ரிமைனோடது 26. ஸோ அப்படி பார்த்தோம்னா என்ன 10, 13. ஸோ 11, 10/13 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, if in doing a work C twice efficient as A, okay, while B takes 3 times more than C do the same work, A alone complete the work in 10 days. Okay. எப்படின்னா A வந்து 1னா C வந்து 2. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறான், B takes 3 times more than C. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா C வந்து 3. ஏன்னா இவனை விட டைம் அதிகமாக எடுக்கிறான்னா எஃபிஷியன்சி அப்படி உல்ட்டாவாக தான் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா இங்கே என்ன 3, 6 அகெயின் 2ன்னு சொல்லியிருக்க போகுது. ஸோ இப்போ என்னென்னா A alone completes work in 10 days. ஓகே, 30 தான் டோட்டல் ஒர்க்கு. இதில் வந்து என்னன்னா பேர்ஸு ஃபஸ்ட் டே AB. ஓகே, ஏயும் பியும் சேர்ந்து மொதல் நாள் வேலை பார்க்குறாங்க. A + B வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு 5. B + C வந்து 2வது நாள் வேலை பார்க்குறாங்க, இது 8. இங்கே அடுத்து வந்து C + A வந்து என்னென்னா 9 இருக்கும். ஸோ அப்படின்னா 3 நாளைக்கு வந்து 22 வேலை நடந்திருக்கும். 4வது நாள் என்ன இருக்கும் 27 இருக்கும். 5வது நாள் வந்து 5வது நாள் இல்லை 4வது நாள் பாதி இங்கே வந்து 3/8ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அதே தான் 4 3/8 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ பில்டர் வந்து 10 hours வேலை பார்க்குறான். டிஸ்ட்ராயர் வந்து 14 hour இது பண்ணுறான். ஸோ வந்து இதுக்கு 70ன்னு சொல்லி எடுத்துக்கும். 7 இங்கே -5ன்னு சொல்லி கிடைக்கும். both the builder and destroyer initially work together after 7 hours. ஸோ 7 மணி நேரம் அவங்க 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு இந்த 2ஐயும் ஆட் பண்ணோன்னா என்ன 2 தான் வரும். இன்ட்டு 7ன்னா என்ன 14 -14. இதை பண்ணோன்னா 56ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே கேட்குறது வந்து டோட்டல் டைம் கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 7 வேலை பார்த்துருக்காங்க, மிச்சம் 56 இருக்குது. இதை வந்து டிஸ்ட்ராயரை டேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பில்டர் மட்டும் இருப்பான், 8ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ வந்து 15 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். In the computer game, there are builders and destroyers. Together, there are 32 of them. Some of them build wall around castle while the rest to demolish. Okay, each builders can build a wall. Okay, 36. Destroyer வந்து 30. Builders destroyer. Okay, ஸோ இதுபடி பார்த்தோன்னா 180ன்னு சொல்லி கிடைக்கும். வந்து டிஸ்ட்ராயர் நெகட்டிவில் இருக்க போகுது. ஸோ 6 இங்கே வந்து 5ன்னு சொல்லியிருக்கும். ஓகே, ஆனால் என்ன சொல்லிட்டாங்க மொத்தம் இஃப் ஆல் த பில்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ராயர் மேட் ஆஃப் ஆக்டிவ் 32ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை மிக்சர் அனலைசேஷனில் சால்வ் பண்ணலாம். 32 × 5 போட்டோம்னா 160. இது வந்து பில்டரு, இது வந்து டிஸ்ட்ராயர் வந்து 6 × 32னா -192ன்னு சொல்லி வரும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நோ வால் இன் 2.5 hours அப்படின்னா 180
5/2. ஸோ இதை பண்ணோன்னா என்ன வரும், 36. ஸோ 72ன்னு சொல்லி கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட ரேஷியோ கிடச்சிருமா. ரேஷியோவில் பார்த்தோன்னா இங்கே 264, இங்கே வந்து 2 3 இல்லை இதுக்கான இது தானே. ஸோ 88ன்னு கிடைக்கும். ஸோ இது 88னா இது 1, இது டேரெக்டாக இது 3லேயே கேன்சல் ஆகும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா இந்த 4 தான் 32. ஸோ 1 என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 8 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 20 women completed 15 days. அதேமாதிரி 16 men same work in 15 days. எஃபிஷியன்சி தானே கேட்குறாங்க. டேரெக்டாக இந்த 15 கேன்சல் ஆயிரும். இது வந்து எனது உமன், இது வந்து மென்னு. 15 மென்னு தானே. மென்னு வந்து அப்படின்னா இதுவும் 4, இது வந்து 5. ஸோ மென்னு வந்து எனது 5 4, இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 51 men complete in 12 days. 4 days after they started work, 6 more men joined them. ஸோ இது என்ன பண்ணலான்னா 51 men into 12, இதுதான் டோட்டல் இதாக இருக்கும். ஆனால் இது எப்படி பிரியுதுன்னா 51 men into 4 days, அடுத்து ப்ளஸ் 57 ஆகுது. ஏன்னா 6 more men ஜாயின் தானே. இது வந்து எவ்வளோ டேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலான்னா இப்போ இந்த சைடில் உள்ளது இங்கே கொண்டு வந்துட்டோன்னா என்ன ஆகும்னா 51 men இன்ட்டு இங்கே 8ன்னு சொல்லி கிடச்சிரும். இங்கே வந்து 57 இன்ட்டு டி எவ்வளோ நாள்னு சொல்லி தெரியாது. ஸோ அகெயின் இதை கேன்சல் பண்ண முடியுமானா 3ல் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 17 19. ஸோ இதுபடி பார்த்தோன்னா டி தான் நம்மளுக்கு தேவை. 17 இன்ட்டு 8 / 19, 136 / 19. இதுபடி பார்த்தோன்னா 7 3/19 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 men or 4 men can do a piece of work in 15 days. ஸோ வந்து 3 men = 4 women. அப்படின்னா மென் ரேஷியோ வந்து 4, உமன் ரேஷியோ வந்து 3. ஓகே. டோட்டல் ஒர்க்கு பார்க்கணுன்னா எனது 3 × 4 × 15, இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ 180ன்னு சொல்லி கிடச்சிரும். இதில் வந்து என்ன சொல்கிறான்னா 9 days மட்டும் 3 men வேலை பார்க்குறாங்க. 12 × 9, அதானே. அதையுமே எழுதியே இது பண்ணுறேன். 12 × 9னா 108 வேலை முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் இருக்கிறது 72 வேலை. இதை வந்து 12 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படின்னா இங்கே என்ன வரும், 6ன்னு சொல்லி வரும். யார் உமன் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 3. ஸோ 2 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 8 men and 8 men + 12 women. இது வந்து 10 days வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி 6 men + 8 women, இது வந்து 14 days வேலை பார்க்குறாங்க. இதை டேரெக்டாக 7ன்னு போட்டுக்கலாம், இங்கே 5ன்னு போட்டுக்குவோம். ஸோ இதுபடி பார்த்தோன்னா 8 × 40, 6 × 42. ஸோ 2m = இங்கே வந்து 60. அதே மாதிரி 56. ஸோ 4 உமனு. ஸோ அப்படின்னு என்ன வரும், மென் வந்து 2, உமன் வந்து 1. ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு இதில் ஃபஸ்ட் இதுலேயே போட்டோன்னா 2 16 + 12 × 10, இதுதான் டோட்டல் ஒர்க்கு. அப்படி பார்த்தோன்னா 280. இதில் கேட்குறது
மென்னு தானே கேட்குறாங்க. கம்பேர் டு ஹவு மெனி மோர் டேஸ் ஒன் உமன் கேன் கம்ப்ளீட் த பில்டு அலோன் கம்பேர்டு டு த நம்பர் ஆஃப் ஒன் மென்னு. ஸோ அப்படி பார்த்தோன்னா 2 தான் வரும். ஸோ 140 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 men + 8 பாய் வந்து 10 days. அதே மாதிரி இங்கே 26 men + 48 பாய்ஸ் வந்து 2 இது. அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன 60 80ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 52 60 52னா 8 ms = இங்கே வந்து 80, இங்கே வந்து 2 88ன்னு சொல்லியிருக்கோம். 88 96ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 16ன்னு இருக்கும். 16 ஓகே. இப்போ அப்படின்னா மென்னு பாய்ஸோட ரேஷியோ பார்த்தோன்னா 2 1ன்னு சொல்லி கிடச்சிடும். டோட்டல் ஒர்க் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கோன்னா 6 12 இந்த இடத்துல பார்த்தோன்னா 12 அடுத்து 8 20 200. டோட்டல் ஒர்க் வந்து 200. இவங்க கேட்குறது 20 men doing the same job. ஓகே. ஸோ அப்படின்னு என்ன 10 தான் இருக்கும். ஆனால் மென்னோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ 2. ஸோ இதுபடி பார்த்தோம்னா 5 daysன்னு முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 10 men 50 meter டெப்த்துக்கு. ஓகே. 50 meter டெப்த்துக்கு கட்டுறான் 8 நாளைக்கு. அதே மாதிரி இங்கே 100 feet டெப்த்து 10 days. எவ்வளோ மென்னு தான் தெரியாது. ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஒரு 0 கட் பண்ணிடலாம், இந்த 0 கட் பண்ணிடலாம். இங்கே 2 16 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். 17 men அதே தான். 17 men × 26 meter long ஒர்க்கிங் 8 hours அது. ஓகே. 8 hours 18. இங்கே வந்து அந்த 26. அதே மாதிரி ஹவு மெனி மோர் men should engage சிமிலர் இதை வந்து 39 தான். ஓகே. 39 meter 6 days 9 hours. ஓகே. இங்கே வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 3. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 3 அடுத்து இங்கே 6 3 இங்கே வந்து என்னது 4. இதுபடி பார்த்தோன்னா இந்த 3க்கும் 3 கட் பண்ணிடலாம். 17 × 7 68 வந்து கிடைக்கும். பட் ஆனால் என்ன அதில் வந்து ஈச் மேன் ஒர்க்கிங் ஆஃப் 9 hours. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. 17 எவ்வளோ மோர் மென்னு தானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 17 வேலை பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னா 51 வேலை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 6 men + 8 women வந்து 14 days. அதே மாதிரி 8 men + 12 women இது வந்து 10 days. ஸோ இதுபடி பார்த்தோன்னா என்ன 84 men 80. ஸோ 4 ms = இங்கே 14 × 8 112. இங்கே வந்து 120. ஆமாம் 12 120. அப்படி பார்த்தோன்னா 8 women சொல்லி கிடைக்கும். ஸோ மென்னோட ரேஷியோ வந்து 2, உமனோட ரேஷியோ வந்து இங்கே 1ன்னு சொல்லி கிடைக்கும். இப்படி பார்த்தோன்னா இவங்க கேட்குறது how much time takes to same work in one man out. ஓகே.
மேன் மட்டும் ஒர்க் பண்ணானா என்ன சொல்லி கேட்பாங்க. ஆனால் 12 20 280 / 2 அதே தான் 140. நெக்ஸ்ட்டு 8 மென்னு 8 மென்னு 8 + 12 உமன் பில்லு அதே தான் 10 days. இங்கே வந்து 6 மென்னு + 8 உமன் வந்து 14 days. ஸோ வந்து 80 மென்னு இங்கே வந்து 14. ஸோ 86 × 14 என்ன வரும்? 84ன்னு சொல்லி தான் வரும். ஸோ 4 மென்னு இங்கே வந்து 120. இங்கே 14 × 8 112. ஸோ வந்து 8 உமனு. இதுபடி பார்த்தாலும் மென் வந்து 2 உமன் வந்து இதுதான். போன இதில் பார்த்தா அதே தான். இதில் வந்து யாரோடது உமனோடது கேட்குறாங்க. போன இதில் மென்னோடது கேட்டாங்க, அதனால் 140 போட்டோம். இது 280. தேங்க்யூ.